கிரிக்கெட் விளாட்னா என்ன? அதான் ஐபிஎல்ல 40 வயசுக்கு மேலே யாரும் விளையாண்டதே இல்லையா? இல்லை எம்எஸ் தான் இப்படி ஆடி நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஏதோ காணாத கண்ட மாதிரி போட்டு குதி குதின்னு குதிச்சு அந்த ஹேட்ரிக் சிக்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எம்எஸ் ஆடி வந்து பார்க்குறோம். அது வந்து ஓகே. ஆனால் 9 பால்ல 22 ரன் 25 ரன் அது அது எனக்கு எப்படின்னா, இப்போது எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிச்சி இல்லை எப்படின்னா, எனக்கு வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு மாதிரி பிடிக்காம போயிடும். ஒரு மாதிரி யூனோ அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து இப்போ ஜட்டு வந்து 50 அடித்தான், அதை யாருமே கண்டுக்கல. ஆனால் 20 ரன் 20 ரன் அப்படி தோனி வந்தாலே வந்து தலை தரிசனம் அப்படி இப்படின்னு. இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி புரியுதா? யாருக்காச்சும் புரியுதா? நான் சொல்கிறது யாருக்காவது புரியுதா? தெரியலடா. அவரோட ஃபேர்வெல் அப்படியே அவர் ஃபார்மில் இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். அதை பார்க்குறப்போ ஓகே, எனக்கு வந்து சந்தோஷமாக நானும் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அதை வச்சு வந்து ஒரு இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து எனக்கு வேண்டாம். தமிழ் கமெண்ட்ரி ஐயோ சாமி, என்னால் முடியலடா. எனக்கு என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு ஜென்யூனாக இருக்கணும், ஒரு மாதிரி லாயலாக இருக்கணும். ஒரு கேம்னால் அதில் வந்து லாயலாக ஓகே இவங்க சூப்பராக விளையாண்டாங்க, செம்மையாக பண்ணாங்க அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த ஒருத்தருக்கு மட்டும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. எனக்குமே எம்எஸ் ரொம்ப பிடிக்கும், நானும் ஃபேன் தான். பட் அங்கே அந்த ஒரு லயாலிட்டி அது மிஸ் ஆகுது. சின்ன பையன்லாம் வந்து சர்க்கேசம் பண்ணி கலாய்க்கிறான்டா. அந்த ஒரு ஓகே, அந்த ஹேட்ரிக் சிக்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க ஓகே. ஆனால் எனக்கு அதுலேயுமே ஒரு டவுட் இருக்குது. அது எப்படி கரெக்டாக அவரோட 250th மேட்ச்சு வாங்கடே எப்போவுமே வந்து டெத் ஓவர் வந்து பூமரா தான் அப்படின்னு இருக்கிறப்போ, அன்னைக்குன்னு பார்த்து எதுக்கு வந்து ஹர்டிக் போடணும்? கரெக்டாக வந்து 2 ஓவரில் வந்து மிச்சல் அவுட் ஆகணும். மிச்சலாம் மொய்னா மிச்சல் தான் நினைக்கிறேன். எப்படி கரெக்டாக 2 பாலில் மிச்சல் அவுட் ஆகணும், அப்புறம் அப்படியே தலைவர் என்ட்ரி ஆகணும், அப்படியே அந்த 4 பாஸ் வந்து கடாசணும். அது அப்படியே எல்லாமே செட் பண்ணி கொடுத்து இந்தாங்க அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போல்லாம் நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன். நான் அப்படியே செலிப்ரேட் பண்ணவே ஜாலியாக இருப்பேன். எனக்கு இப்போ தான் இந்த மாதிரி யோசிக்கவே தோணுது. இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து அப்படிமா வந்து 42 இயர் ஓல்டு மேன் 40 என்ன ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. அவர் ஸ்ட்ரைக்கருக்கு வந்தாலே ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வந்து இப்போ எம்எஸ்ஸுங்க, அதனால தான் இந்த அரங்கமே அதிருது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு கேண்டிடாக நடக்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே வந்து இப்போ ஏதோ ரியாலிட்டி ஷோ மாதிரி ஏதோ டிஆர்பிக் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதான் நிறைய இதில் பார்த்தேமே, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் நான் வந்து மேட்ச் பார்க்க வந்தேன் எம்எஸ்க்காக, ரெண்ட் கட்டாமல் வந்தேன். யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துதான் வரீங்க? எனக்கு புரியல. அப்படி இருக்குது எனக்கு. இது வந்து ஆக்சுவலி ஐபிஎல் ரெண்ட் கிடையாது. இது சும்மா ஒரு த மோஸ்ட் ரேண்டம் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நானே வந்து ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி அவங்க ப்ரெசன்ஸை பார்க்குறக்காகவே வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா, இவங்க ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹேட் வருது சம்மந்தமே இல்லாமல். நிறைய செஞ்சுரி அடிக்கிறப்போ அந்த வாய்ஸ் கமெண்ட்ரியில் இருக்கிற அந்த ஒரு ஹைப்பு இவர் ஆடும்போது அந்த ஒரு 4 பால் ஆடுறதுக்கு வந்து அப்படியே சும்மா எகிரி அப்படியே எங்கேயோ போகுது. ஏன் அப்படி இருக்கக்கூடாதுல்ல? கமெண்ட்ரினா ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படி தான் இருக்கணும். எல்லாருக்குமே புரியுதா? நான் சொல்ல வர்றது யாருக்காச்சும் புரியுதா? ஒரு மாதிரி ஈவனாக இப்போ அன்றைக்கி ஹிட்டு வந்து செஞ்சுரி அடித்தான். அப்போல்லாம் வீதியில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து மேட்ச் ஜெயிச்சதுமே வந்து தலை ஃபார் ரீசன். நான் தலை ஃபேன் தான். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து தலை ஃபார் ரீசன் நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. எனக்கு என்னென்னா இதுவும் இந்த திடீர் ஃபேன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. எம்எஸ்க்கு நிஜமாவே இவ்வளோ ஃபேன் இருக்காங்களான்னு எனக்கு டவுட் வருது. இல்லை இந்த திடீர்னு இந்த ஐபிஎல்க்காக வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த எஸ்ஆர்ஹெச் இப்படியே போகணும். ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் அங்கே வந்து ஒரு லோ ஸ்கோர் ஒரு 140+ 150+ வந்து ஒரு மேட்ச் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமையோ இல்லை சேஸ் பண்ண முடியாமையோ வந்து எஸ்ஆர்ஹெச் தோக்கணும். அதை வந்து நான் பார்க்கணும். ஏன்னு வந்து உங்களுக்கே தெரியும், நடந்தால் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யாராவது ஒரு டீம் வந்து பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நீ ஆள்றா அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு டீம் பண்ணால் எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. அது என்னன்னே எனக்கு தெரில. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான்லாம் வந்து 10 மணி 10:30 மணிக்கெலாம் வந்து கடையை சாத்திட்டு தூங்குற ஆள். ஸோ இது வந்து 2 மணி 3 மணி இன்னும் மேட்ச் முடியிறதுக்கு ஒரு 10 11 மணி 11:30 மணி ஆகிட்டு படுத்தா அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. சுத்தமாக நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன பண்ணேன்னா,
இந்த முல்தானி மிட்டி இருக்குல்ல, அதை வந்து ஃபேஸில் போட்டால் அப்படியே சில்லுன்னு இருக்கும்ல, அந்த சில்னஸ்லேயே அப்படியே தூங்கிடலாம், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன். பார்த்தா அடுத்த நாளே வந்து கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அது என்ன பண்ணேன், பில்ஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பில்ஸ் வாங்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா நான் இருக்க நிலைமைக்கு ஏதாவது இடம் கூடமாக எதாவது பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பில்ஸ் பக்கம் போகல. ஃபஸ்ட்டு போட்டால் கேட்டால் தருவாங்களா முதல்ல மெடிக்கலில் தருவாங்களா, அதுவே எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் கேட்கல. ஸோ ஏதாவது தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் யாராச்சும். நான் வந்து லிட்டில் பிரின்சஸ்லாம் கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, துவரம் பருப்புக்கு பதிலாக வந்து கடலை பருப்பில் வந்து சாம்பார் வச்சுட்டேன். அது வந்து எனக்கு தெரியல, பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க, டப்பாவில் வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். பேக்கெட்டில் இருந்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அது யாருக்கும் தெரியல, அது அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி சப்பாத்தி செய்கிறப்போ வந்து மாவு இல்லாமல் மாவில் வந்து உப்பு இல்லாமல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் உப்புமாவில் வந்து உப்பு நிறையா போட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து காஃபியில் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கான்ஷியஸ் வந்துடுச்சு. அப்புறம் தூக்கி என் காஃபியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காஃபியை தூக்கி கீழே ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். அது எப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் சுற்றிட்டுருக்கேன். அது என்ன, நான் 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, என்னால் வந்து பேசாமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து கோவப்பட்டு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அழுதுடுறேன். ஸோ அது வந்து இது மாதிரி அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. எல்லா திங்ஸுமே ரேண்டமாக நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த எலெக்ஷன் லீவில் ஃபுல்லாக ஏதோ பிளானில் போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளான் வந்து போயிட்டு வந்தோம். வாய்ஸ் கேட்குதா? நிறைய பேர் வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து நான் எடிட் பண்ணுறப்போ எனக்கு கேட்குது, எனக்கு என் ஃபோனில் வந்து நல்லா கேட்குது. நீங்கள் சொல்கிறப்போ கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் சவுண்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி, தெரியல, எனக்கு அது என்னன்னு தெரியல. நான் அதுக்கு ஏதாவது நான் எவர் ஹேட் ஹார்ட் பிரேக்னு ஒரு Q&A கேட்டிருந்தேன். அதுதான் போட்டிருக்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. நான் என் கதையை சொல்லலான்னு பார்த்தா உங்ககிட்டலாம் ஆன்சர் வாங்குறதுக்குள்ளே அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பண்ணுற ஐடியாவே எனக்கு இல்லை ஆக்சுவலி. பட் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு, ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ பார்ப்போம். நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே சேர்த்து வச்சு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ ஒரே வார்த்தையில் வந்து மொத்தமாக உடச்சி விட்டுனா அப்படியே பொலன்னு வந்து அழுதுட்டேன். நான் வந்து யார் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு நினச்சிரும், அவங்க முன்னாடியே வந்து நான் அழுதுட்டேன். நானே சொல்கிறேன், சார் ஐ வில் சேஞ்ச் இட், நான் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ரூமை விட்டு வெளியே வரேன். போகிறவளை பிடிச்சி இழுத்து நின்று நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு அழ வச்சு என் மொத்த ஆன்சைட்டியும் வந்து கண்ணில் நிறுத்தி வந்து என்னை அன்றைக்கி வந்து ரம்ஜான், அதனால் எனக்கு அது மறக்கவும் மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு வேறு அதை பார்த்துட்டான். இன்னைக்கு காலம் பூரா வந்து எனக்கு அதை சொல்லியே வந்து எனக்கு அழைச்சிட்டே இருப்பாள். ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல.